பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் எதை குறித்து சோர்ந்து போய் இருக்கிறீர்கள்? உங்களுடைய தேவையை குறித்தா? உங்களுடைய பலவீனத்தை குறித்தா? எது உங்களை சோர்ந்து போக பண்ணியிருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலவீனமானவர்கள் பலம் பெற அவர் உதவுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என் கரத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் உன்னை பலனடைய செய்வேன். ஹல்லேலூயா. உங்களுடைய பலகீனமாக இருக்கலாம், உங்களுடைய தேவையாக இருக்கலாம். நீங்கள் அந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது வசனம் சொல்லுதுங்க. சங்கீதம் 29வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு வேண்டிய பலனை இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தருவேன்னு சொல்கிறாரு. எது உங்களை அழித்து கொண்டிருக்கிறது? எந்த பிரச்சனை உங்களை சோர்வடைய செய்திருக்கிறது? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த காரியத்தை என் கையில் ஒப்பு கொடுத்துரு, அதை நான் உனக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எலியா தன்னுடைய வாழ்க்கையில் சோர்வடைந்து ஒரு சூரச்செடியின் கீழாக படுத்து கொண்டு இருக்கிறான். காரணம், அவனுக்குள் ஒரு பெரிய பயம். நாம் மரித்து விடுவோம் என்கிற ஒரு பயம். அந்த பயம் அவனுடைய வாழ்க்கையை தடுமாறச் செய்தது. அந்த பயம் அவனை வாழ விட முடியவில்லை. நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் பயமுறுத்தி கொண்டிருக்கிறது. யாரோ சொன்ன வார்த்தையை கேட்டு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ படுத்திருந்தது போதும், நீ எழுந்திரு, நீ போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஹல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். கர்த்தருடைய தூதன் அவனை பலனடைய செய்தான். நான் இன்னைக்கு சொல்லுவேன், நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. எலியாவை பலப்படுத்தின அதே கர்த்தருடைய தூதன் இப்போ உங்கள் அருகாமையில் நிற்கிறாங்க. நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. நீ சாகக்கூடியவன் அல்ல, நீ வாழக்கூடியவன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் பிரதர். சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இந்த கால வேளையில்
கர்த்தருடைய திட்டத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய இலக்கை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. Glory to God. கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் நாட்கள் சமாதானமுள்ளதாக இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். செபிப்போமா. பரலோக பிதாவே, தன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்ததான சூழ்நிலைகளின் நிமித்தம் சோர்வடைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எலியாவை பலப்படுத்தின அதே கர்த்தருடைய தூதன் இப்பொழுது இறங்குவானாக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. Glory to God. சத்துவம் இல்லாதவனுக்கு நீர் சத்துவத்தை கொடுக்கிறீர். ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.